வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி அந்த கோவா கேங் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கோவா கேங்கில் ஒரு புதுசாக ஒரு ஆள் சேர்ந்துருக்கார், தெரியும் இல்லை, மங்களம் மிஸ்டர் ரஞ்சித், மேனேஜர் ஆஃப் கோவா கேங். ஸோ வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டீமுக்கு வந்து நம்ம கேங்க்கு வந்து ஒரு ரூல்ஸ் போடணும், ரூல்ஸ் இல்லாமல் கேங் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ், ஒரு 5 ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி, எண்ட் ஆஃப் த டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தவங்களாக கட்டி பிடிச்சி குட் நைட் சொல்லிவிட்டு போய் தூங்கணுமா. 2வது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது இந்த குரூப்புக்குள்ளேயே, இந்த கேங்குக்குள்ளேயே யாராவது சண்டை போட்டால், யார் தப்பு பண்ணாங்களோ எண்ட் ஆஃப் த டே வந்து சாரி கேட்டு ஒன்றா சேர்ந்துடணுமா, எல்லாருமே ஒன்றா சேர்ந்துடணுமா. அடுத்து வந்து 3வது ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபுட்டு, சாப்பாடு என்ன சாப்பாடு வந்தாலும், என்ன சாப்பிட்ற ஐட்டம் அவங்களுக்கு கிடைச்சாலும் ஒன்றா வந்து தான் சாப்பிடணுமா. இது சௌந்தர்யா சொன்ன ஐடியா இந்த ரூலு. ஸோ 4வது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேங்கில் உள்ளவங்களை வந்து யார்கிட்டையுமே விட்டு கொடுக்கக்கூடாதான். ஸோ யார் வந்து இந்த கேங்கில் உள்ளவங்களை அட்டாக் பண்ணாலும் மொத்தமாக சேர்ந்து போய் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் போல் இருக்குது இந்த மீனிங்கு. ஸோ இது 4வது ரூலு. 5வது ரூல் பார்த்திங்கன்னா, கேமாக பார்க்கணுமா. ஐ மீன் வந்து வெளியில் போனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லாங் லாஸ்ட்டாக இருக்கணுமா, லாங் டைம் லைஃப் லாங் இருக்கணுமா. ஸோ இந்த 5 ரூல்ஸ் வந்து போட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேங்கில் உள்ளவங்கள பார்த்துக்கலாம். சௌந்தர்யா பார்த்திங்கன்னா செம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்கங்க. ஸோ ஓவர் ஆட்டிடியூட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கைதட்டல் அதிகமாக வரவும் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் அதிகமாகி அவங்க வாட்டில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்லின் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மார்ட்டு. எங்கே இருந்தால் அவங்களுக்கு லைம் லைட் இருக்குமோ அந்த இடத்துல கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ஜாக்லின் அவங்க. ஸோ அடுத்து வந்து ஜெஃப்ரிஸே ஃபேக் பர்சன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பயங்கரமாக போய் சொல்லி அங்கிட்டு ஒன்று சொல்கிறான், இங்கிட்ட ஒன்று சொல்கிறான். இந்த சாச்சனா மேட்டர்லேயே பார்த்தீங்கன்னாலும் கேப்டன்சியை விட்டு கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு வந்து நிறையா பேர்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் சௌந்தர்யா மண்டையை கழுவுனோடனே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜாக்லின் சௌந்தர்யா தனியாக அனுப்பிட்டு ஜாக்லின்கிட்ட சொல்லுவான், நான் விட்டு கொடுக்கறதுக்காக தான் ரொம்ப நேரம் விளாண்டேன், நிறையா இதை பார்த்துட்டு போனேன் அப்படின்னு. அதெல்லாம் போய் அவன் உண்மையிலே விட்டுலாம் கொடுக்கலாம் இல்லை, அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கேப்டன் ஆகணும்னு. அதை வந்து உண்மையே சொல்லியிருக்கலாம். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து ராயனுக்கு வந்து அந்த குரூப் தேவைப்படுது. அந்த குரூப் இல்லைன்னா அவன் வந்து ராயனே அவனோட கேமே விளாட முடியாது, அந்த நிலமையில் இருக்கான். ஸோ ராயனுக்கு வந்து ஒரு கேங் தேவைப்படுது, அதனால் அந்த கேங்கில் இருக்கான். ரஞ்சித் சார் வந்து அவருக்கு என்னன்னே தெரியல எப்படி அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணார் அப்படின்னு. அவர் வந்து பவித்ரா கேங்கோடு தான் இருந்தார். அப்புறம் சிவாவோடு இருந்தார். பவித்ரா போன தடவை நல்லா ஏமாற்றி விட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு போல். ஸோ அடுத்து வந்து சிவா வந்து போயிட்டாப்பில். இப்போ வந்து அவருக்கு ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, கோவா கேங் மேனேஜர் அப்படின்னு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த கேங் வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த கேங் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படி கண்டினியூ ஆகுதா என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ.